உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து ஆரம்பமானது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிள குழந்தையையும் மக்காவிலே விட்டு வந்த பிறகு சொந்த ஊருக்கு திரும்ப வந்த பிறகு அங்க ஒரு கனவு காண்றாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான கனவு. என்ன கனவுனா, அவங்களுடைய பச்சிளம் பாலகன், பருவமடையாத சிறுவன், அவனுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. கழுத்துல கட்டி வச்சு அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. பொதுவா நபிமாருடைய கனவு இருக்குது, அது வஹி. ஒரு மூமின் காணக்கூடிய கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ்ல வருது. ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்குன்றாங்க. வஹீல 46 வகையில ஒரு சின்ன பங்கு ஒரு மூமின் காணக்கூடிய கனவு. ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவு கூட அது வஹி, அல்லாஹ்வுடைய நேரடி உத்தரவு. அதை நிறைவேற்ற வேண்டியது நபிமார்கள் மீது கடமை. அப்படிதான் பிற்காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. தங்களோட சஹாபாக்கள் எல்லோரும் உம்ரா செய்யற மாதிரி உடனே மதீனால என்ன பண்ணாங்க, இந்த 10,000 சஹாபாக்கள் அழைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தாங்க உம்ரா செய்யறதுக்கு. அந்த வரலாறு சொல்ல பின்னாடி வரும். அப்ப நபிமார்கள் ஒரு கனவு கண்டாங்கன்னா அந்த கனவு அல்லாஹ்வுக்கு நேரடியான உத்தரவு. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். உடனே என்ன பண்ணாங்க, அவங்க ஹலீலில் இருந்து, ஹலீல் நேற்று சொன்ன பலஸ்தீன்ல உள்ள ஜெருசலம்ல ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஊர். இங்கிலீஷ்ல ஹெப்ரோன் சொல்லுவாங்க, அரபில ஹலீலின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெப்ரோன்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் புறப்பட்டு மறுபடியும் மக்காவுக்கு வர்றாங்க. ஹெப்ரோனில் மக்கா வந்து கிட்டத்தட்ட 1500 மைல் சொன்னவங்களுக்கு. அது 1500 மைல் பிரயாணம் பண்ணி மறுபடியும் மக்காவுக்கு வர்றாங்க. அங்க தன்னுடைய பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா மனைவியையும் குழந்தையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே குழந்தைய தனியா கூட்டு போனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை, சின்ன பையன், கூட்டு போய் கேட்டாங்க, யா புனைய இன்னி அவாக்கத்தில் மனானி அன்னி அது பசுக் சொந்தூர் மாதா தரா, என்னுடைய மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னா. அவங்க யார்கிட்ட கேட்கல, வந்து மனைவிட்டு கேட்கல, மத்தவங்கிட்ட கேட்கல, அந்த சிறுவன்டே கேட்காங்க, தன்னோட மகன்டே கேட்காங்க, நான் உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டேன், நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், நபியுடைய மகன், சின்ன பையனா இருந்தாலும் அவங்களுக்கு விவரம் தான் இருக்குமா. ரெண்டாவது பின்னாடி அவங்களே அந்த நபியாக போறான், அவ எவ்வளவு விவரத்துல அம்மா ஆக்கியிருப்பான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை தன்னுடைய விஷயத்தை நிறைவேற்றப் போகிறார், தன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த உத்தரவை நிறைவேற்றப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, யா அபத்தி ஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டாரோ அந்த உத்தரவை நிறைவேற்றுங்கள், நிச்சயமா நீங்க இன்ஷா அல்லாஹ் பொறுமைசாலியா பார்ப்பீர்கள். நான் பயந்தா ஓட மாட்டேன், நீங்க பொறுமைசாலியா பார்ப்பீங்க, நீங்க என்ன அறுத்து பலியிடுங்க அப்படிங்கிறாங்க. தந்தைக்கு மகனுக்கு நடந்த இந்த சம்பாஷணை, இந்த உரையாடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே சேர்த்தார். தந்தைக்கு மகன் நடந்த உரையாடல். ஆனா எவ்வளவு பெரிய தியாகம். ஒரு தந்தை தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வந்திருக்கிறாங்க, மகனும் அதுக்கு தயாராயிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தியாகம் உலகத்துக்கு உணர்த்ததுக்காக, தியாகத்தினால் வரையக்கூடிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தைக்கு மகனுக்கு நடந்த உரையாடலை தன்னுடைய இறுதி வேதமான குர்ஆன்ல அல்லாஹ் சேர்த்தான். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சேர்த்திருக்கான். அடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடுறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடுறான், நம்ரூத் போடுறான். நெருப்பு என்பது எரிக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு
இல்லாமல் அந்த நெருப்பு கூட எரிக்காது என்பதை அல்லாஹ் காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ள நுழைகிறாங்க. கடல் என்பது பொதுவாக மனிதர்களை மூழ்கடித்து விடும். ஆனால் அந்த கடலா இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு மூழ்கடிக்காது என்பதை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை நிரூபிச்சான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல கத்தி என்பது அறுத்துரும், கழுத்து அறுத்தா முதல் கத்தி அறுத்துரும். ஆனால் அல்லாஹ் உத்தரவு இல்லாமல் கத்தி கூட அறுத்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நிறுத்தி காட்டினார். அப்ப இப்படி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை உலகத்திற்கு காட்டும் விதமாக இந்த சம்பவத்தை நடத்தினா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அவருக்கு ஒரு மகத்தான பலியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை அல்லாஹ் வார்த்தை இருக்கிறான், சொர்க்கத்தில் இருக்கிறான். அந்த ஆட்டை அறுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலியிடுறாங்க. அதுல இருந்தா இப்ப குர்பானி என்பது நரபலி என்பது இஸ்லாத்தை அனுமதி இல்லை. மனிதரை மனிதன் வெட்டுவது, அறுப்பது, பலி கொடுப்பது இஸ்லாத்துல இல்லை. அதற்கு பிறகு நீ ஆண்டை அறுத்து பலி இருக்கிற சுண்ணத்து நடைமுறைமாச்சு. இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன பிறகு இங்க மக்களை என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அதிகமாயிட்டே வர்றாங்க. அதுல ஒரு கூட்டம் யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் ஹுசா என்று சொல்லக்கூடிய ஒரு கபீலா மக்கள் வந்து குடியேறாங்க. இந்த ஹுசா கோத்திரத்தார் யார் அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் சரி அந்த ஊர்ல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. எந்த ஊர்ல குடியிருந்தாலும் சரி அந்த பகுதியில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நாட்டுல சில பேர் இருக்கிறாங்க, குஜராத்திகளை பத்தி பொதுவாக சொல்லுவாங்க. குஜராத்திகள் வந்து முஸ்லீம்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி எங்க போனாலும் சரி அங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அது இந்தியாவில பார்த்துட்டு உழைப்போம் ரெண்டு குஜராத்திகள் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி சில ஊர்க்காரர்களோட இயல்பு எங்க போனாலும் அவங்க கை ஓம்புன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த புசா கோத்திரத்தில் எப்படின்னா யமன்ல இருந்து குடியேறினவங்க, எங்க வியாபார கூட்டமா வந்தவங்க எல்லாரும் மாதிரி இவங்க நாடோட இருந்து குடியேறினாங்க. அப்படி குடியேறினவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா இவங்களோட கை ஓங்குது, இவங்க பெருவாரியாக ஒட்டுமொத்த மக்களையும் தங்களது கண்ட்ரோல கொண்டு வந்து பாக்குறாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க, அவங்க கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப அமைதியான மக்கள், சாஃப்டான மக்கள். இந்த சூழ்நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க அதே மாதிரி இன்னொரு கூட்டம் ஜுருஹும் ஒரு கோத்திரம் ஹுசா, இன்னொரு கோத்திரம் ஜுருஹும். இந்த ஜுருஹும் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஹுசா கோத்திரத்தை வந்து டஃப் கொடுக்குறாங்க. அவங்கள தூக்க விடாம அவங்க செஞ்சு போட்டியா பண்றது, இவங்க செஞ்சு அவங்க போட்டியா பண்றது, இவங்க ரெண்டு பேரும் வந்து டஃப் நடந்துட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆஜராமையார் பொண்ணு பாக்குறாங்க, வாலிபரை சமைச்சிடுறாங்க, பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பார்க்கும் பொழுது அந்த ஜுருஹும் கோத்திரத்தால ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு கோத்திரம் தான் வேணா இருக்கிறாங்க. ஜுருஹும் கோத்திரத்தால ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மகனையும் பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசுல வாலிபர் பிள்ளையா சிறுவனாக பார்த்துட்டு போனது 8-10 வயசுல, இப்ப கிட்ட 18-20 வயசு ஆயிட்டாங்க. அப்போ சின்ன பிள்ளையா இருந்தாங்களே, இப்ப பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்குள்ள இங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஹாஜராமையார் மூத்தாயிட்டு இருக்கிறாங்க. ஹாஜராமையார் மூத்தானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு நபி அவர் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக, அல்லாஹ்வுடைய தாவத்துடைய பணிக்காக அவங்க பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மனைவியையும் குழந்தைகளும் விட்டுட்டாங்க. இங்க மனைவி மூத்தாவுறாங்க, நபி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்க மகன் கல்யாணம் முடிக்கிறாங்க, நபி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப நபிமார்கள் எவ்வளவு பேர் தியாகம் செய்றாங்கன்னா தன்னுடைய மனைவியுடைய மௌத்துக்கு வர முடியல, தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு வர முடியல. தமிழ்ல சொல்றாங்கல்ல, ஒரு குடும்பத்துல முக்கியமான நிகழ்வு கல்யாணமும் கர்மாதியும் தான். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியல, கர்மாதிக்கு வர முடியல. ஆனா அவங்க எதுல பிஸியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியில, அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலையில, அல்லாஹ் மற்றும் மக்களை அழைப்பதிலே அவங்க பிஸியா இருக்கிறாங்க. இதுதான் நபிமாருடைய சுன்னத், இதுதான் நபிமாருடைய வழிமுறை, நடைமுறை. சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பார்த்தா வீட்டுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஒரு பொம்பளை சின்ன வயசு பொண்ணு தனியா இருக்குது. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் நம்முடைய மருமகம் கொடுக்கிறது, நம்முடைய மகனுடைய மனைவிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு இவங்க யாரும் தெரியல, அந்த அம்மாவுக்கு இங்க யாரும் தெரியல. அப்ப கேக்குறாங்க, நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கிறேன். நீ யார பார்க்க கேக்குறாங்கம்மா? இஸ்மாயில் எங்கம்மா? வெளியே போயிருக்காரு, எப்ப வருவாருமா? கொஞ்ச நேரத்துல வருவாரு. சரி, வீட்டுல எப்படிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிச்சு. புருஷனை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிச்சு. எங்க நல்லா இருக்கோம், வீட்டுல நல்லா தங்குறதே இல்ல, வீட்டுல ஒழுங்கான சோறு தண்ணி இல்ல, வறுமையை பற்றி நாட்டமானது,
ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே தெரியாத முன்பின் தெரியாத ஒரு மனிதர் இருக்கு. அந்த அம்மா பத்தி யாருன்னு தெரியாது அவருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் அவங்க மருமகன் சொல்லி, ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியாது இவங்க அப்படி மாமனார் சொல்லி. யாருமே தெரியாத ஒரு வழிபோக்கரா வந்தவருக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரை பத்தி குறைகளை போல சொல்றாங்க. அவர் சரியில்லை, ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாரு, வீடு தங்குறது இல்ல, ஒரே ஊர் சுத்த போயிடுறாரு, அப்படி இப்படின்னு அப்படியே அவங்க இஸ்மாயில் என்ன பண்றாங்க, குறை சொல்றாங்க. இப்ராஹிம் அமைதியா கேட்டுக்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, சரி நான் கிளம்புறமான்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த மாதிரி கேட்கறாங்க, நீங்க அவளை பார்க்க வந்தீங்கன்னா அவருக்கு தகவல் சொல்லணுமா, அவருக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த இப்ராஹிம் சொல்றாங்க, ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீட்டு தலைவாசல் சரியில்லை மாத்த சொன்னேன்னு சொல்லு, வீட்டு தலைவாசல் சரியில்லை மாத்த சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் வர்றாங்க. வந்தோடனே இந்த அப்பா சொல்றாங்க, யாரோ வயசானவர் வந்தாரு உங்களை பாக்குறதுக்கு எப்படி எல்லாம் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்ன உருவ அடையாளத்தை வச்சு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? இஸ்மாயில் புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்தது தன்னுடைய தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, அவரு வீட்டு தலைவாசல் சரியில்லையா மாத்த சொன்னாரு அப்படின்ற உடனே இஸ்மாயில் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தன்னை மனைவி கூப்பிட்டு தலாக் சொல்லிட்டாங்க. உடனே மனைவி கூப்பிட்டு தலாக் சொல்றாங்க. ஏன்னா வீட்டு தலைவாசல் மாத்த சொல்லிட்டாங்களே தந்தை, தலாக் சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னும் சில ஆள் தலாக் சொல்லிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. இந்த முதல்ல கல்யாணம் முடிச்ச பொண்ணு, இந்த ஜுருகம் போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு தான் சரியில்லைன்னு தலாக் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணது சுசா போட்டிருக்கிறாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றாங்க. கொஞ்ச நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் இருக்கும் அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இல்ல, அம்மா பாட்டு வீட்டுல இருக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அவர் எங்க போயிருக்காரு, வெளியே போயிருக்காரு, வீட்டுல எப்படிமா இருக்கீங்க, வீட்டு நல்லா இருக்கீங்களா, அதே குசலம் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, வந்து நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், வீட்டுல என்னமா இருக்குது, வீட்டுல என்ன சாப்பிடலாம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன் இல்ல, தண்ணி இருக்குது, இறைச்சி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா வீட்டுல தண்ணி இறைச்சிதான் இருக்கு, வேற இல்ல. ஆனா அந்த மாதிரி சொன்னாங்க, தண்ணி இருக்குது, இறைச்சி இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தன் வீட்டை பத்தி ஒரு அண்ணியான்ட்டு தன் கணவனை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. சொன்னோட இப்ராஹிம் சந்தோஷம். போகும்போது அதே மாதிரி சொல்லிட்டு போற என்ன சொல்றாங்க, வீட்டு தலைவாசல் சரியான தலைவாசல் அப்படியே வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு போயிடுறாங்க. இஸ்மாயில் புரிஞ்சுக்க. இது புகாரி செய்தியாளர் கூட அதே சம்பவம். இந்த சம்பவத்துல இருந்து ஹதீஸ்ல சொல்றாங்க, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த முதல் பெண்ணை தலாக் சொல்ல சொன்னாங்க, வீட்டு தலைவாசல் சரியில்லை மாத்துனியா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவியா இருப்பதற்கு முதல் தகுதியே என்ன அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்க அந்த பெண்கள், ஒரு மனைவி கணவனுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை. ஒரு மனைவி கணவனுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை. ஆடையுடைய என்ன? ஏன் அல்ல கணவன் மனைவி ஒரு ஆடைக்கிறான்? இன்னைக்கு ஒரு திருமண வாழ்த்துல வாழ்த்து சொன்னா அந்த கவிஞர்லாம் வந்து நிலவும் வானம் போல வாழ்க, நகையும் சதையும் போல வாழ்க, கடலும் அலையும் போல வாழ்க, இப்பெல்லாம் வாழ்த்துலாம். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவி உறவை பத்தி நீ அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற உதாரணங்களா ஆடையை சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு வகையில பிரயோஜனம். ஒண்ணு, அந்த ஆடை மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும். ரெண்டாவது, அவனுக்கு சமுதாயத்தில் அந்தத்தை கொடுக்கும், கண்ணியத்தை கொடுக்கும். இவருடைய மானத்தை காப்பாற்றும், கண்ணியத்தை கொடுக்கும். நீங்க மானத்தை எப்படி காட்டும் நமக்கு தெரியும். ஆடை ஒருத்தனாதான் மானம் காப்பாற்றப்படும், இல்ல மானம் போயிடும். கண்ணியத்தை எப்படி கொடுக்கும்னா, நீங்க அணியக்கூடிய ஆடையை வைத்து சமுதாயத்தில் நமக்கு கண்ணியம் கிடைக்கும். இவர் பெரிய ஆளாக இருக்குமே, அவர் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு போனா தம்பிங்க உட்காருப்பா அப்படிங்குவாங்க. அதே சின்ன வயசுல ஒரு நல்ல ஆன வெள்ள வெள்ள தலப்பா, வெள்ள ஜிப்பா, வெள்ள தொப்பி போட்டுக்கிட்டு நல்ல தாடி வச்சுக்கிட்டா வாங்க உட்காருங்க அஜய், உட்காருங்க அஜய் அப்படிங்குவாங்க. பாத்துருக்கோமா இங்க? அப்போ ஒரு ஆடை என்பது மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கும், ஆடை என்பது மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும். இந்த ரெண்டு வேலையையும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டும். அதாவது மனைவி கணவனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், கணவன் மனைவியுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுடைய குறைகளை சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் அதை வெளியே போகக்கூடாது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு குறை இருக்குது, அந்த குறையை யாருக்கு சொல்ல அனுமதிச்சோம்னா, ஒண்ணு தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லலாம், அல்லது மனைவியுடைய பெற்றோருக்கு சொல்லலாம். இதெல்லாம் மூணாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சொன்னாங்க, அவன் கணவனாக இருப்பதற்கு அருகதையற்றவன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறை யாருக்கு சொல்லலாம், தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லலாம், இல்ல தன்னுடைய கணவனுடைய பெற்றோருக்கு சொல்லலாம். அந்த குறையை திருத்து சொல்லி அதை வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கும்பிடுகிட்ட கும்பிடாம சொல்லிக்கிட்டு இருந்தாண்டா அவள் மனைவியா இருப்பதற்கு அருகதையற்றவள். அவர் கணவன் மனைவி உறவு என்று பேசிக் கிரைட்டீரியா, அடிப்படை தகுதி
அப்படின்னு சொன்னா 2 பேரும் மானத்தை காப்பாற்றும். குறைய வெளியே சொல்லக்கூடாது, ஒருத்தர் குறைய ஒருத்தர் வெளியே சொல்லக்கூடாது. இங்க இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்மாயில் மனைவி, மூத்த மனைவி யாருன்னே தெரியாது, கணவனுடைய தகப்பனே சொன்னாங்க. ஆனா கணவனுடைய தகப்பன்னு தெரிஞ்சு சொல்லல. யாரு சொன்னாங்க, யாரோ வழிபோக்கு இருக்காரு, அவர்கிட்ட உட்கார்ந்து தன்னுடைய கணவனை பத்தி குறையெல்லாம் சொன்ன உடனே அப்பதான் இப்ராஹிம் சொன்னாங்க தலைவாசல மாத்திட்டு, தலைவாசல மாத்திட்டு போறாங்க. அதே மாதிரி 2வது மனைவி அந்த மாதிரி சொல்றாங்க, வீட்டுல தண்ணி இறைச்சி மட்டும்தான் இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, தண்ணி இருக்குது, இறைச்சி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே இப்ராஹிம் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா துவா செய்றாங்க, பாரக்கல்லாஹு ஃபி லஹ்மிக்கும் வ மாஇக்கும், அல்லாஹ் உங்களோட தண்ணீரிலும் இறைச்சியிலும் பறக்க செய்வானாக. தண்ணி இறைச்சி இருந்ததுனால உங்களோட தண்ணியிலும் இறைச்சியிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. அதிசயம் சொல்றாங்க, அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த செஞ்ச துவாடு பறக்கத்தான் இன்னைக்கு வரைக்கும் மக்காவுல தண்ணீர் பஞ்சம் கிடையாது, இறைச்சி பஞ்சம் கிடையாது. தண்ணீர் பஞ்சம் கிடையாது, இறைச்சி பஞ்சம் கிடையாது. கோடானு குடிக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பாலைவனம் 500 அடி போட்டாலும் தண்ணி வராது, அந்த மாதிரி மலை பாலைவனம் ஃபுல்லா பாறை. ஆனால் கோடானு கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க, 40 நாள் 50 நாள் தங்குறாங்க, புலங்குறாங்க. இதனால வரைக்கும் சதுரத்துல ஒரு நாள் தண்ணி பஞ்சம் வந்திருக்கு. அதே மாதிரி இறைச்சி பஞ்சங்கிறது கிடையாது. அங்கே கோழி பண்ணையும் ஆட்டு பண்ணையும் மக்களை கிடையாது. ஆனால் இறைச்சிங்கிறது எவ்வளவு பண்ணியும் சொன்னா, இன்னைக்கு பாக்குற மக்காவுல ஹரம் சரி வாசல் பிச்சை எடுத்துருப்பாங்க. பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்து காசு வாங்கிட்டு போய் என்ன சாப்பிடறாங்க பாத்தீங்கன்னா, அங்க அல்பைக்கு உயர்தரமான இறைச்சி, உயர்தரமான சிக்கன் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அல்பைக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. பிச்சை எடுத்துட்டு போய் என்ன சாப்பிடுவாங்க, அல்பைக்கா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இறைச்சி நல்லா பறக்க செஞ்சிருக்காங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2வது கோத்திரம் ஹுஸாஅ கோத்திரத்தார பெண்ணை கல்யாணம் முடிச்ச உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேஸ் ஆயிடுது. யாருக்கு ஏற்கனவே டாமினேட் பண்ணிட்டு இருந்தவங்க ஜுரூம் கோத்திரத்தா அவங்க டஃப் இருந்துச்சு. ஜுரூம் கோத்திரத்தால தலா போட்டுட்டு ஹுஸாஅ கோத்திரத்துக்கு பண்ண கல்யாணம் பண்ண உடனே அவங்க கை என்ன ஆயிடுது, ஓங்கிடுது. ஓங்கி ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாங்க, ஜுரூம் கோத்திரத்தா தம்பி ஆயிடுறாங்க. ஜுரூம் கோத்திரா தம்பி ஆயிடுறாங்க. அப்புறம் ஜுரூம் கோத்திரத்தார் பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இனிமே நம்ம மதிப்பு இல்லாத ஊர்ல தங்கி பிரயோஜனம் இல்ல, நம்ம வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லி மொத்த மக்களையும் காலி விட்டு போறாங்க. யாரு, ஜுரூம் கோத்திரத்தார். போகும்போது நல்ல கைவிட்டு போறான். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காபத்துல்லாவுக்குள்ள இந்த ஹுஸாஅ கோத்திர காலத்துலதான், ஹுஸாஅ கோத்திரத்து காலத்துலதான் அவன் யார் அப்படின்னு சொன்னா அம்ர் இப்னு லுஹை. இந்த அம்ர் இப்னு லுஹை தான் முதல்ல யமன்ல இருந்து என்ன பண்றான், அங்க பாக்குற ஒரு அழகான சிலை வந்தது. ஓ இது நல்ல சிலை, இதை கொண்டு காபத்துல வச்சு வணங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிலையை கொண்டு காபத்துல வந்து வைக்கிறாங்க. முதல் சிலை வணங்கு காபத்துல வந்து இந்த அம்ர் இப்னு லுஹை சொல்லக்கூடிய இந்த ஹுஸாஅ கோத்திரத்தை சட்ட சாமியாரிகள். இவன் ரொம்ப பேணுதலா இருப்பான், ரொம்ப பயபக்தியா இருப்பான், ரொம்ப பேணுதலா இருப்பான், ரொம்ப நல்லது செய்வான், ஆன்மீக சொற்பொழிவு நடத்துவான். அப்படிங்கிறதுனால மக்கள் இவன் வந்து பெரிய அஜப்து, பெரிய ஆஜியாரு, பெரிய சாமியாரு அப்படின்னு வச்சு கொண்டாடுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணா, ஆன்மீக ரீதியாக முதல்ல காபத்துல்லாவுக்குள்ள சிலையை கொண்டு வந்து ஹுபல்ங்கிற சிலையை கொண்டு வரணும். முதல்ல ஹுபல்ங்கிற சிலை வந்தான். அதுக்கப்புறம் மனாத்து, லாத்து, உஸ்ஸா, யகூஸ், யகூக், நஸ்ர் இது போன்ற எக்கச்சக்கமான சிலைகள் காபத்துக்குள்ள ஒன்னா வர ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில அந்த சிலைகளுக்கு போடப்பட்ட அணிகலன்கள், தங்க அணிகலன்கள், அந்த சிலைகளுக்கு காணிக்கைகள், இதெல்லாம் காபத்துல மூலையில ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்குது. இதை இதுவரை கண்ட்ரோல் பண்ணிருந்த யாரும் ஜுரூம் கோத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. இவன் என்ன பண்றான், காபத்துல அவருக்கு போகும்போது இந்த ஜம்சம் கிணறு இருந்ததுனாலதானே இந்த ஊரே பெருசாச்சு, இந்த ஊரே பிரச்சனைதான். இந்த ஜம்சம் கிணறு தானே, இனிமே நாம இந்த ஊரை விட்டு போறோம்னா இந்த ஜம்சம் கிணறு எங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த காபத்துல அந்த சிலைகளுக்கான அணிகலன்கள், தங்கம், வைடூரியம், அந்த காணிக்கை பொருட்கள் எல்லாத்தையும் ஜம்சம் கிணத்துல போட்டு என்ன பண்றான், ஜம்சம் கிணத்தையே தூர்வாரி மொத்தத்தையும் மண்ணில் மூடிட்டு ஜம்சம் கிணறு இருந்த மாதிரியே ஒரு அடையாளத்தை மூடி விட்டு போட்டான். ஜுருங்கோல ஓடும்போது ஜம்சம் கிணத்தை மூடிட்டு போயிடலாம். சரி, அவங்க மூடிட்டு போனத இந்த ஹுஸாஅ கோத்திரத்தார் இவனாவது ஒரு மகத்துவமான கிணறாச்சு தோல்வா அதுன்னு கவலைப்படல. முடிஞ்ச ஒளிதான் நமக்கு நல்லதா போச்சு, நமக்கு நாடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தைரியத்துல ஹுஸாஅ கோத்திரத்தாரும் எதை பத்தி கவலைப்படல, ஜம்சம் கிணத்தை பத்தி கவலைப்படல. பிற்காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஜம்சம் கிணறு இருந்த இடம் ஒரு பலிபீடமா ஆயிடுச்சு. தன்னுடைய சிலைகளுக்கு ஆடு கோயிலும் அறுக்கும் பொழுது அந்த அறுக்கக்கூடிய பலிபீடமா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஜம்சம் கிணறு மேல் பகுதியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில ஜம்சம் கிணறு ஒரு கிணறு இருந்தது மக்களுக்கு மறந்து போச்சு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்த ஹுஸாஅ கோத்திரத்தார்ல
ஒருத்தர் வர குசை இப்னு கிலாப். இந்த குசை இப்னு கிலாப் யார் அப்படின்னு சொன்னா, இது ஏன் ஸ்பெஷலா ஃபங்க்ஷன் சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில வந்த இவரு பெருமானா ஸல்லல்லாஹு 4ஆம் பாட்டார் 5ஆம் பாட்டால இவர் வருவாரு. இந்த குசை யார் அப்படின்னு சொன்னா, இவர் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், எந்த குடும்ப பாரம்பரியமோ குடும்ப பேக்ரவுண்ட் இல்லாதவர். இவங்க அத்தா சின்ன வயசுல மூத்தாயிடுறாரு. சின்ன வயசுல மூத்தாயிடுறாரு. அம்மாவுடைய பராமரிப்பு வளர்றாரு. ஆனா பெரிய அறிவாளி இந்த குசை இருக்கிற குசை பிடிக்கிறார். பெரிய அறிவாளி, சரியான திறமைசாலி. என்னென்ன பிரச்சனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நாசுக்க கையாளுறவரு. இந்த குசை பிடிக்கிறாருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, குசா கோத்திரத்தோட தலைவர் குலை அப்படிங்கிறவரு தன்னுடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இந்த குசைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறோம், இந்த குசைக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், எத்தியமா வளர்ந்தவர், சின்ன வயசுல அட்டா போட்டாயிட்டாரு, எத்தியமா வளர்ந்தவர், ஏழை குடும்பத்தில் உள்ளது. ஆனால் இவருடைய திறமையை பார்த்து குசா கோத்திரத்தாருடைய தலைவர், மொத்த குசா கோத்திரத்துக்கு அந்த இடத்து தலைவராக இருக்கிறவரு குலை அப்படிங்கிறவரு, இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிச்சாரு. யாருக்கு? இந்த குசை இப்னு கிலாபுக்கு. ஏன்னா நல்ல திறமையான பையனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாட்டு செக்க செல்லத்துல இந்த கோத்திரத்தாய் இந்த குலையில் இருக்காரு தலைவர், இவருடைய பிள்ளைகள் எல்லாம் டம்மியாகி மருமகன் தளர்த்துக்கிறார். குசை வருமா, இவரு ஆண் பிள்ளைகளா இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கு திறமை இல்லை அவங்களாம் டம்மி ஆயிட்டு மருமகன் தளர்த்துக்கிறாரு. மருமகனுடைய திறமையை பார்த்த உடனே குசாவை என்ன பண்றாருன்னா, அந்த குலையில் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை விட தன்னுடைய மருமகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்டத்துல மௌத்தாம் போது என்னோட மருமகன் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால குசாவுக்கு யார் தலைவராயிருந்தான், இந்த குசைங்கிறவர் தலைவராயிருந்தாரு. ஆனா கடுமையான திறமைசாலி, ரொம்ப அழகா நிர்வாகம் பண்றாரு. ஆனா குசை நிர்வாகத்துக்கு வந்தது இவங்களுக்கு பிடிக்கல. யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல குறைஷிகள், அவங்களுக்கு பிடிக்கல. இதுக்குள்ள 2 பேர் சண்டை நடக்குது, தகராறு நடக்குது, போர் நடக்குது. எல்லாத்தையும் வீழ்த்தி இவர் கை ஓங்கிடுது. யார் கையே? இந்த குசைனா சொல்றேன், ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அற்புதமான ஆற்றல் உள்ளவரு. இவரோட கை ஓங்கிடுது. ஓங்கின உடனே இவருடைய ஆட்சி நடந்துன்றது. மக்களுக்கு நல்ல செய்யறாரு, ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுறது, அதே மாதிரி குறைச்சிகளுக்கு தலைமை தாங்குது. இவருடைய பிரியத்துல தான் தாருன் நதுவா ஒரு குற்றத்தை கட்டுறாங்க. தாருன் நதுவா, இந்த தாருன் நதுவா அவங்களே பஞ்சாயத்து கட்டுற மாதிரி, அவங்க எந்த பிரச்சனை குடிமக்கள் பேசுறது போடுறதுக்கு ஒரு பார்லிமெண்ட் சட்டமன்றத்துலாம் முன்னோடைய தாருன் நதுவா தான். அங்கதான் கூடி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மஷூரா பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த தாருன் நதுவாவை கட்டுறது யாரு? குசை. அது மட்டும் இல்லாம குறைஷிகளுக்கு மத்தியில நல்ல செய்யறாரு, மக்கள் ரொம்ப நல்ல செய்யறாரு. ஹாஜிகள் அப்பவே ஹஜ்ஜிக்கு வருவாங்க, அப்பவே மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. காபத்துல்லாம் நிர்வாகத்தை செய்வாங்க. அதே மாதிரி அரபாவை தங்குவாங்க, மினால தங்குவாங்க. எல்லா கிரியும் இருந்துச்சு. அது சூழ்நிலைக்கு அல்லாஹ் மாடிஃபை பண்ண சரியா இப்படித்தான் செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்த ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறது பெரிய பாக்கியம் தான் இருப்பாங்க. தண்ணி கொடுக்கறது, அவங்க தண்டனை ஏற்பாடு செய்யறது, இதெல்லாம் பண்ற வேலையை பிறந்த குசை செஞ்சு இதெல்லாம் தர்த்தி பண்ணிட்டார். இந்த குசைக்கு 2 பிள்ளைகள். மூத்த பையன் பேர் அப்துத்தார், 2வது பையன் பேர் அப்துல் முனாஃப். மூத்த பையன் அப்துத்தார், 2வது பையன் அப்துல் முனாஃப். இங்க பாத்தீங்கன்னா குசை மாதிரியே திறமைசாலி அப்படின்னா 2வது மகன். 2வது மகன் அப்துல் முனாஃப் தான் 10வது மாதிரியே சரியான திறமைசாலி. ஆனா அப்துத்தார் மூத்த பையன் டம்மி, மூத்த பையன் ஒன்று ஆக மாட்டான். ஆனா அத்தாக்கு மூத்த பையங்கிறதுனால அப்துத்தார் நல்ல பாவத்து. இவர மாதிரியே குணத்துல, இவர மாதிரி திறமையில, இவர மாதிரி ஆற்றல்ல, இவர மாதிரி அறிவுல இருக்கக்கூடிய அப்துல் முனாஃபை பிடிக்கல. யாரு பிடிக்குது? டம்மியா இருக்கக்கூடிய மூத்த மகன் அப்துத்தாரை பிடிக்குது. இவரு சின்ன பையன், இவரோட திறமையை வச்சு அத்தா மாதிரியே ஆக்டிவிட்டி பண்றதுனால மக்களுக்கு பத்தின இவரு தான் ஆதரவு. யாருக்கு? அப்துல் முனாஃபு தான் ஆதரவு, அப்துத்தாருக்கு ஆதரவு இல்லை. ஆனா அத்தா குசை மௌத்தாவும் என்ன பண்ணிட்டாரு, அப்துத்தாரை கூப்பிட்டு, மகனே மக்கள் யாரும் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உன் தம்பியத்தான் எல்லாரும் மதிக்கிறாங்க, உன் தம்பியத்தான் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் உன்னை உயர்வாக்கிட்டு போறேன், எனக்கு பிறகு எல்லாமே நீ தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, மொத்த பிறகு மூத்த மாட்டு கொடுத்து மொத்தம் செஞ்சு போயிடுறாரு. யாரு? குசை. மூத்த மகன் பொறுப்பேற்று பேசுறாரு, எக்கச்சக்கமான நிர்வாக குளறுபடிகள். ஆனாலும் ஒரு இளையவன் அப்துல் முனாஃப் இருக்காரு, அத்தா மாதிரியே அறிவாளி மட்டும் இல்ல, அத்தா மாதிரி ரொம்ப நல்லவர் கூட இருக்கு. அப்துல் முனாஃப் ரொம்ப நல்லவர். அதனால அத்தா கட்டுப்பட்டு நம்ம அத்தா என்ன கரெக்டா தான் இருக்கும், அதனால அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லி இவர் அண்ணன் தப்பு தப்பா முடிவு எடுத்தா கூட இவர் சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு அண்ணனுக்கு. யாரும் அப்துல் முனாஃப் அவர் எதிர்த்து கலாபம் பண்ணல, எதிர்த்து போராடல. இந்த சூழ்நிலையில அப்துத்தாரு மௌத்தாயிடுறாரு, அப்துத்தாரு மௌத்தாயிடுறாரு, அப்துல் முனாஃப் மௌத்தாயிடுறாரு. அப்துல் முனாஃபுக்கு 2 பிள்ளைங்க, ஒண்ணு ஹாஷிம், இன்னொன்னு முத்தலிப்.
அப்துல் தாருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அப்துல் ஷம்ஸ். அப்துல் தாருடைய அப்துல் ஷம்ஸ். அப்துல் முனாஃபுடைய பிள்ளைங்க 2 பேரு, ஒன்னு ஹாஷிம், இன்னொரு முத்தலிப். இந்த அதே மாதிரி அத்தா மாதிரி ஹாஷிம் முத்தலிப் ரொம்ப தலைமையாளா இருக்கிறாங்க. அப்துல் ஷம்ஸ் அவர் அத்தா மாதிரி அப்துல் தார் மாதிரியே கம்மியா இருக்காது, ஒண்ணு பிரச்சனை இல்லை. இதுக்கடையில மக்கள் கொந்தளிக்கிறாங்க, உங்க அத்தா காலத்துல நம்ம பொறுத்துக்கிட்டோம், உங்க காலத்துல பொறுத்துட்டு இருக்க முடியாது, இதுல ஒரு முடிவு பண்ணாமனு சொல்லிட்டு பெரிய தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியில பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்றாங்க, பொறுப்புகளை பிரிச்சிடுறாங்க. மொத்த பொறுப்பு அப்துல் இருக்கக்கூடாது, அப்துல் ஷம்ஸ் இருக்கக்கூடாது, பொறுப்புகளை பிரிங்க அப்படின்னு சொல்லி சில முக்கியமான பொறுப்புகளை பிரிச்சு யார்த்த கொடுத்தா ஹாஷிம் கொடுக்குறாங்க. அப்துல் முனாஃபுடைய மூத்தமா இருக்காரு ஹாஷிம், அவர்த்த கொடுக்குறாங்க. அவரு அப்துல் ஷம்ஸ் கிட்ட கண்ணியத்துக்கான ஒரு சில பொறுப்புகள், அதாவது ஜனாதிபதி பிரதமர் மாதிரி அவரை ஜனாதிபதி ஆக்கி விட்டு இவர் என்ன வைக்கிறாங்க, பிரதமராகி பொறுப்பு இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க கண்ணியமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணியமான பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலை ஹாஷிம் வந்து என்ன பண்றாருன்னா, கல்யாணம் பண்றதுக்கு மதினால ஒரு பொண்ணு பாக்குறது. மதினாவுடைய பேர் வந்து யஸ்ரீப். அப்ப மதினாவுடைய பேர் வந்து யஸ்ரீப். அந்த யஸ்ரீப்ல தன்னோட தூர சொந்தத்துல ஒரு பொண்ணு பாக்குறாரு. அந்த பொண்ணு பேர் சல்மா. அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண விரும்புறாரு. அப்ப கல்யாணம் பண்ணும்போது அந்த அம்மா என்ன சொல்ற, சல்மா என்ன சொல்லிடுறாங்க, நீங்க கல்யாணம் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் மக்காவுல வர மாட்டேன், கல்யாணம் முடிஞ்சவர் எங்க வர மாட்டேன், மக்காவுக்கு வர மாட்டேன், நான் மதினால தான் இருப்பேன். நீங்க என்ன பார்க்கணும் மதினா வந்து பார்த்துட்டு போங்க, நீங்க என்ன பார்க்கணும் மதினா போய் பார்த்துட்டு போங்க, நான் மக்காவுக்கு வர மாட்டேன் அப்படின்றாங்க. அதை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்குது. அதுல ஒரு குழந்தை பேரு ஷைபா. இந்த அப்படியே பரம்பரையா வந்து எப்படி குசை வந்து ரொம்ப திறமசாலியோ அவரை மாதிரி திறமசாலி அப்துல் முனாஃப், அப்துல் முனாஃப் மாதிரி திறமசாலி ஹாஷிம். ஹாஷிமுக்கு இந்த சல்மா மூலமா 2-3 பிள்ளைங்க இருந்துச்சு, இன்னும் சில மனைவிகள் மூலமா 2-3 பிள்ளைங்க இருந்தா கூட அந்த எல்லா பிள்ளைங்களும் திறமசாலியா இருக்கும் ஷைபா. ஷைபா இந்த ஷைபா மதினாலே இருக்காரு, அம்மா கூட இருக்கிறாரு. அம்மா சொல்ல ஒரே பிள்ளைங்கனால இந்த மாதிரி பண்றாங்க, நான் இங்கே இருக்க என் பிள்ளை மதினா பக்காக்கள் அனுப்ப மாட்டேன்றாரு. இந்த கட்டத்துல ஹாஷிம் மூத்தாரு. மூத்தான பிறகு அவருடைய தம்பி இருக்காரு முத்தலிப்பு. நான் அப்துல் முனாஃப் 2 பிள்ளை இருக்கேன். புரியுதா குழம்புதா? கொஞ்சம் கவனமா தெரிவிட்டே வந்தீங்கன்னா புரியும். என்னையும் கூட வரணும். நீங்களும் நீங்க சிந்தனை வேலைக்கே வந்தீங்கன்னா நான் எங்கேயோ போய் நிற்பேன், நீங்க ஒரு பின்னாடி ஓடி வந்தா சேர முடியாது. தூக்கம் வந்தா தூக்கத்துல கலைச்சு கீழே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கவனமா கேட்டுட்டே வாங்க. அப்ப அப்துல் முனாஃபுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்னு ஹாஷிம் முத்தலிப்பு. ஹாஷிம் மூத்தா போயிட்டாரு, அவர் நல்ல அறிவாளி மூத்தா போயிட்டாரு. அப்ப முத்தலிப் பாக்குறாரு, நம்முடைய அப்துல் முனாஃபுடைய பிள்ளைகள்ல இவருக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, யார் முத்தலிப்புக்கும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஹாஷிமுக்கும் ஆம்பளை பிள்ளை நிறைய இருக்காங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்கள்லயே ரொம்ப சின்ன வயசுலயே 15-16 வயசுலயே ரொம்ப திறமசாலியா ரொம்ப அறிவா இருக்கிறது ஷைபாங்கிறவர். அப்ப அவர் எங்க இருக்காரு, மதினால இருக்காரு. இவர் நேர முத்தலிப் மதினாக்கு வர்றாரு. மதினாக்கு வந்து ஷைபாவோட அம்மாட்ட பேசுறாரு. ஷைபாவோட அம்மா இருக்காரு, முத்தலிப் யாருங்க சொல்லுங்க, அண்ணி அண்ணியா சித்தப்பாவா அண்ணி கவனமா கேட்டே வாங்க. அண்ணிட்டு போய் கேட்கிறாரு, அண்ணி நம்ம குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஷைபா தான் ரொம்ப அறிவாளியா இருக்காரு, திறமசாலியா இருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, மக்காவில பெரிய கண்ணியம் இருக்குது, மரியாதை இருக்குது, ஆனா இருக்கிற எந்த ஆம்பளை பிள்ளைகளும் அவருக்கு திறமையா இல்ல, அதனால ஷைபாவை கூட அனுப்பிடுங்க, நான் எங்க கூட்டு போயிடுறேன், மக்கா கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவை மறுத்துறாங்க, ஐயோ நான் என் பிள்ளையோட எங்க இருப்பேன், நான் அவங்க அண்ணன் காலத்திலே சொல்லிட்டேன், நானும் மக்காவுக்கு வர மாட்டேன், பிள்ளையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவர் மோத்தா பரப்புறே கூப்பிட போகும், உயிரோட கூப்பிட்டது இல்ல, நீங்க மோத்தா பரப்புற கூப்பிடுறீங்க, அதான் அனுப்ப முடியாது. இவர் 2 நாள் அங்கே தங்கிடுறாரு. முத்தலிப் தங்கி அண்ணியை கன்வின்ஸ் பண்றாரு, நம்ம குடும்பத்துக்கு மக்களை பெரிய கௌரவம் இருக்குது, பெரிய கண்ணியம் இருக்குது, அதனால நீங்க வந்து எப்படியாவது பிள்ளைய கூட அனுப்பிடுங்க, அவர் வந்தாருன்னா திடீர்னு வந்தா தலைமை கொண்டு கூட்ட மாட்டாங்க, இப்ப 15 வயசுல நான் கூட்டு போயிட்டேன்னா அவரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வளர்த்து அவர் ஆளாக்கி அவர் தன்னுடைய பாலிய பருவத்தை அடையும் பொழுது அவர் மக்காவுக்கு அமீர் ஆயிடுவார், தலைவர் ஆயிடுவாரு, மக்காவை காப்பாற்றப்படும் அப்படின்னு அந்நிய பிள்ளைக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படி இப்படி சொல்லணும். ஒரு கட்டத்துல அம்மா சல்மா என்ன பண்ணிட்டாங்க, கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, ஆகி கூட்டு போடுறாங்க. கூட்டு போகும்போது என்ன பண்றாரு, முத்தலிப்பு ஒட்டகத்துல பின்னாடி உட்கார வச்சு கையை கட்டிக்க சொல்றாரு, பிள்ளைய கட்டிக்கிட்டு மக்காவுக்குள்ள வர்றாரு. மக்காவுக்குள்ள வரும்பொழுது தூரத்துல குறைஷிகள் பாக்குறாங்க, என்னடா முத்தலிப் ஏதோ வெளியூருக்கு போனாலும் ஒரு பையனை கூப்பிட்டு வர்றாரு, யாரா இருக்குது பையன் அப்படின்னு உடனே அப்ப யாரோ சொல்றாங்க, வெளியூருக்கு போனாலும் ஏதோ அடிமை பேர் நினைக்க எடுத்திருப்பாரு, ஏதோ அடிமைய விலைக்கு வாங்கியிருப்பாரு, அவர் கூட்டுறவு போட்டுருது அப்படின்ற உடனே அப்பதான் சொல்றாங்க. வந்த முத்தலிப் வந்துடுறாரு. வந்த உடனே என்ன முத்தலிப்பு உன்னுடைய அடிமையா இது அப்படின்னு கேக்குறாங்க. அதனால அடிச்சிருப்பாரு, யாரை பத்தி அடிமையாங்கிற, என் சொந்த அண்ணன் மகன் ஆசிமாக மதினால இருந்தாரு, நான் போய் அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கிறேன், இனிமே குடும்பத்துக்கு தலைவர் இவர் தான்
இந்த பேருக்கு நான் தலைவராக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சீக்கிரம் அதை நான் தப்புட்டுவேன், உங்க சொந்த அந்தமானது அடிமைன்னு சொல்லிட்டுவேன் அப்படின்னா இது விளையாட்டை சொன்னதுதான் அவருக்கு பேரை நாம அப்துல் முத்தலிபு மாறுது. முத்தலிபுடைய அடிமை, முத்தலிபுடைய அடிமை மாறுது. இவர்தான் யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு பார்க்கிறார். சொல்ல புரியுதுங்களா? இவர்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அப்துல் முத்தலிபு. ஒரிஜினல் பேரு ஷைபா, ஒரிஜினல் பேரு ஷைபா. அவருடைய அத்தா ஹாஷிம், ஹாஷிமுடைய அத்தா அப்துமனாப், அப்துமனாப்புடைய அத்தா தான் யாரு? குசை. இப்படி அவருடைய பரம்பரை போகுது. இந்த அப்துல் முத்தலிபு வந்து அப்படின்னா இவரு சின்ன வயசுல வந்து நல்லா வளர்ந்த ஆளாகி இவர் இயல்பாகவே இயற்கையாகவே நல்ல அறிவாளி கூட, அதே நேரத்துல இறைபக்தி அதிகமா உள்ளவர். இந்த கல்லு மண்ணு செல்ல வணங்க மாட்டாரு. இவர் இறைபக்தி அதிகமா உள்ளவரு. ஏதோ ஒரு இறைவன் இருக்கலாம் நம்புவாரு. அடிக்கடி அதிகமான நேரம் காபத்துல கட்டி காபத்துல நிழல் தான் படுத்து கிடப்பாரு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாரு? அப்துல் முத்தலிப் வளர்ந்த ஆளாயிருந்தாரு. ஆளாகி மக்காவுடைய அமீரா பொறுப்பெடுத்துறாரு. மக்காவுடைய அமீரா பொறுப்பெடுத்துக்கிறாரு. அப்துல் முத்தலிட மக்கள் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவு முகப்பட்டு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க. ஒரு நாள் இவரு காபத்துல நிழல்ல சாஞ்சி படுத்து கிடக்குறாரு. அப்போ ஒரு கனவு கண்டுறாரு. சாஞ்சி படுத்திருக்கும் போது ஒரு கனவு கண்டு. என்ன கனவுனா எஃபிரி தூபா அப்படின்னு யாரோ கனவுல அறிவிக்கிறாங்க. எஃபிரி தூபா அப்படின்றாங்க. இவர் கேட்கிற தூபா அப்படிங்கிறாரு. அப்படி மறைஞ்சிருது. அதாவது பரிசுத்தமான இடத்தை தோன்றுவீதாக அப்படி கனவு வருது. இவர் பரிசுத்தமான இடம் இது அப்படின்னு கேட்கிறது. கனவு மறைஞ்சிருது. இப்படியே 3 நாள் 4 நாள் இதே கனவு திரும்ப திரும்ப வருது. 4வது நாள் என்ன ஆகுதுன்னா இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு எந்த கனவுன்னு. அப்ப சொன்னாங்க கனவு வந்து அந்த பலியிடக்கூடிய இடத்தை தோன்று, அது வந்து ஜம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. உடனே என்ன பண்றாரு? பக்கத்து குறைசி எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. இந்த மாதிரி நான் கனவு கண்ட தொடர்ந்து 4 நாளா கனவு கண்டேன். அதுல வந்து எனக்கு வந்து ஏதோ இந்த புனிதமான இடத்தை தோண்டு வருது, அதனால நான் அந்த இடத்தை தோண்ட போறேன் அப்படின்னு ஒண்ணு மக்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? அது வந்து பலிபீடம். மக்கள் மறந்து போச்சு. என்ன மறந்து போச்சு? என்ன மறந்து போச்சுங்க? ஜம்சம்னு கிணறு மறந்து போச்சு. அதை நினைச்சு பலிபீடம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது பலிபீடம், அதை தூண்டுற தெய்வ குற்றம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க அந்த மக்கள். அப்ப அவர் சொல்றாரு இல்ல இல்ல, தொடர்ந்து எனக்கு இன்னைக்கு கனவு வந்ததுனால இதை நான் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவா நினைக்கிறேன், அதனால தோண்டித்தான் ஆகணும் அப்படிங்கிறது. மக்கள் யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்ப என்ன பண்ற? அப்ப அப்துல் முத்தலிபுக்கு ஒரே ஒரு மகன் ஹாரிஸ் சொல்லி, அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரே ஒரு மகனா இருக்காரு ஹாரிஸ். அப்ப தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்து மகனே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்தை தோண்டலாம் அப்படின்னா மக்கள் எல்லாம் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா பலிபீடம், அதை தோண்ட அசமாதிரம் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு வேடிக்கை பார்த்திருக்கிறாங்க. இவர் மகனோட தோன்றாரு. தோன்றா கஷ்டப்பட்டு அப்பா மகன் 2 பேருமே சேர்ந்து தோன்றாங்க. தோண்ட உள்ளுக்கு புதையலா வருது. உள்ளது என்ன வருது? தங்கம், வெள்ளி, வைரம் புதையல் வருது. என்ன புதையல? ஜுருவம் போட்டு போச்சுன்னு போறாங்கல்ல, அந்த புதையலா வருது. புதையலா வந்த உடனே மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா இது, நம்ம அல்லாஹ்வுடைய தண்டனை வருவோம் அதான் ஒரு பார்த்தா என்ன வருது? உள்ளது புதையல் வருது. கொஞ்ச நேரத்துல தண்ணி பீரிட்டு அடிச்ச உடனே அந்த மக்களுக்கு புரியுதா சப்தம் கிணறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க? அதை பாதுகாத்து இப்ப அந்த புதையலுக்குள்ள எல்லாம் பங்கு போடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் பங்குட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? எந்த விஷயமா இருந்தாலும் சிலைக்கு முன்னாடி போய் குறி போட்டு பார்ப்பாங்க. அம்பு இழுத்து குறி போடுவாங்க. அப்ப அம்பு இழுத்து குறி பார்க்கிறாரு. இது எனக்கு மட்டும் சொந்தமா, இல்ல காபத்துல செலவு பண்ணணுமா அந்த பணத்தை, இல்ல எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு அம்பு எடுத்து குறி போட்டு போகும்போது அதுல குறியில என்ன வந்ததுன்னா, இதுல இவருக்கும் காபத்துல மட்டும் பயன்படுத்துங்க, மக்களுக்கு பங்கு போட அவசியம் இல்லை அப்படின்னு வந்தது. இவர் அந்த பொருளை எடுத்து தாப்பாத்தி எடுத்து இங்கே காபத்துல செலவுக்கு வச்சிடறாரு. இந்த நேரத்துல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கவலை. என்ன கவலைனா, நம்ம பாதைய நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் தோன்றதுன்னு கேட்டா ஒருத்தர் வரமாட்டேன்னு சொன்னல. நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் வந்து தோண்டி கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் வந்திருப்பாங்க, நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா எவ்வளவு சப்போர்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு சப்போர்ட்லாம் ஒரே ஒரு ஹாரிஸ் பையனை மட்டும் வச்சு நான் தோண்ட எடுத்து ஆகி போச்சேன் அப்படின்னு சொல்லிடப்பட்டாரு. அல்லாஹ் நினைச்சிருக்கிறது. என்ன நினைச்ச? எனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை நிறைய கொடுத்துட்டா அவங்க பருவவதை அடையும் பொழுது என்னோட ஆண் பிள்ளைகளே எனக்கு பிடித்தமான பிள்ளை இருக்கும், அதை உனக்கு நான் அறுத்து பலியிடுவேன். அதை என்ன பண்ணுவேன்? உனக்கு அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு ஒரு கீத்து வச்சாரு. நேச்சர் வச்ச உடனே அதே மாதிரி அல்லாஹ் நாட்டப்படி அவர் மற்ற பெண் நிறைய மனைவி வருது. ஒரு மனைவியில நிறைய மனைவி, மற்ற மனைவிக்கு நிறைய ஆண் குழந்தைகள் பிறந்தலாம். நிறைய ஆண் குழந்தைகள் இருந்தா
கிட்டத்தட்ட 11 ஆண் பிள்ளைகள், சில ரிவாயத்தில் 10 ஆண் பிள்ளைகள், சில அறிவிப்பில் 11 ஆண் பிள்ளைகள் அவங்க வரிசையா பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு இவரு அந்த பிள்ளைங்க எல்லாம் பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. இவருக்கு சில அறிகுறிகள் தெரியுது. இவர் மறந்துட்டாரு. நம்ம தானே நேச்சர் வைப்போம், நேச்சர் என்ன பண்ணுவோம், நேச்சரை மறந்துடுவோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ண நேச்சர் வச்சாரு. ஆண் பிள்ளை நிறைய பிறந்த உடனே அது என்ன சொல்றது, அவரோட வாலிப பிள்ளைகளை அடையும் போது வாலிப 10 வருஷம் ஆகும். 10 வயசுல மறந்துட்டாரு இவரு. இந்த நிலையில இவருக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதம் திடீர்னு ஞாபகம் வருது, நம்ம இந்த மாதிரி நேச்சர் வச்சோமே. உடனே ஆமா அப்ப என்ன பண்றது, இவருக்கு பிடித்தமான பிள்ளை யாருன்னாக்கா அப்துல்லா ஒரு பிடித்தமான பிள்ளை. அப்துல் முத்தலிப் 10 பிள்ளைகள்ல பிடித்தமான பிள்ளை யாரு, அப்துல்லா. இவருடைய ஒரு பிள்ளை தான் அந்த ஹாரிஸுக்கு பிறந்தவர் தான் அபு சுஃபியான். ஹாரிஸ் மூத்த பிள்ளை இருக்கார்ல, அவருக்கு பிறந்தது அபு சுஃபியான். அதுக்கப்புறம் ஹாரிஸுடைய சகோதரர்கள் தான் யார் அப்படின்னா ஹம்சா, அப்பாஸ், அப்துல்லா, பெருமானார் மாமி சஃபியா, இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. இவங்க எல்லாம் யாருக்கு பிறந்தவங்க, அப்துல் முத்தலிபுக்கு பிறந்தவங்க. அதுல அவருக்கு பிடித்தமான பிள்ளை யாருன்னா அப்துல்லா தான் அவருக்கு பிடித்தமான பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை, கடைசி பிள்ளை அப்துல்லா. அப்துல்லா யாருக்கிட்ட, எந்த அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அத்தா. அந்த பிள்ளை தான் எனக்கு பாசமான பிள்ளை, பிரியமான பிள்ளை. ஆனா அந்த பிள்ளையா இருக்கிறது மனசு இல்லை. ஆனா அல்லாஹ் வாழ்த்துறாரு, எனக்கு பிடித்தமான பிள்ளையா இருக்கு. ஆனா இந்த பிள்ளை இருக்கிற பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்காரு, அதனால இவர் அடுத்த மனசு இல்லை. அதனால என்ன பண்றாரு, சரி காவல்துறை அனுப்பி குறி பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஆனாவா குறித்தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்துக்கள் பாக்குறாங்க, ஆனாவே யார்கிட்ட நிக்கிறாங்க, யார்கிட்ட நிக்கிறாங்க, பெரிய ஆட்சியாளனா இருக்கா, பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய மந்திரியா இருக்கா, முதலமைச்சரா இருக்கா, பிரதமரா இருக்கான், அவன் யாருக்காக போடுறான், ஜோசிக்காரருக்காக தான் போடுறான். ஜோசிக்காரர் சொல்றதான் கேட்கிறான், இவன் பெரிய அறிவாளி. ஏன்னா ஜோசிக்காரருக்கு என்ன தெரியுங்கிற அறிவுடே அவனுக்கு இல்ல. அல்லாஹ் பெரியக்கிறத இஸ்லாத்தின் மூலமா நமக்கு அல்லாஹ் அழகான ஒரு பகுத்தறிவு கொடுக்கலாம். அதெல்லாம் நாம எதை நம்புறது இல்ல, யோசித்து நம்புறது இல்ல. இல்லைன்னு சொன்னா இஸ்லாம் அல்லாத எல்லா முட்டா பேர்களும் எதாவது நம்புறாங்க, யோசித்து நம்புறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாரு, ஒரு ஜோசிக்காரர் கேட்கிறாரு. இந்த மாதிரி ஜோசிக்காரர்ல இது அம்ப குறி எடுத்து பாக்குறாரு. குறி எடுத்து பார்க்கும் பொழுது எந்த பிள்ளைய அடுத்த பிள்ளைகள் பார்த்தா 3 தடவை இருந்தால் 3 தடவை யார் பேர் தான் வருது, அப்துல்லா பேர் தான் வருது. 3 தடவையும் அப்துல்லா பேர் தான் வருது. வேற வழி இல்ல, அப்ப கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாவை கூட்டிட்டு வர்றாரு. அப்துல்லாவுடைய அம்மா பேர் ஃபாத்திமா. அப்துல்லா அம்மா பேரு ஃபாத்திமா. அது பிறந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு யார் பேர் வச்சாங்க, பாட்டி பேர். அத்தாமா பேர் பாட்டி பேர் தான் மாடு வச்சிருக்காங்க. அத்தாமா பேர் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவுக்கு பிறந்தது அப்துல்லா. ஃபாத்திமா பிறந்த அப்துல்லா. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு தான் பிள்ளைதான் அப்துல் முத்தலிப் வெளியில பிறந்தவங்க. அந்த அம்மா ஊரை கூட்டி பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க. ஊரை கூட்டி பஞ்சாயத்து கூட்டுவாங்க. ஏன்னா அந்த அம்மா பொறுத்தவரை பெரிய பொறுத்தவரை மக்கள் பெரிய பொறுத்தவரை மொத்த பொறுத்தவரை இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன மற்ற பொண்ணு மற்ற பிள்ளைகள் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு கூடி ஏன் பிள்ளை தான் அவங்க இருக்கு. அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளை இருக்கு ஏன் பிள்ளை பேசுறா, அதெல்லாம் வெளியில் போனாங்க விட மாட்டாங்க. பெரிய தமிழ் பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க. பஞ்சாயத்து கூட்டினா அப்துல் முத்தலிப் வழி இல்லை. இவரு அல்லாவுடைய பயம் வருது, நேச்சர் கொடுத்தாகணும் இல்லைன்னா தெய்வம் கொடுக்க வேணும் அப்படிங்கிற பயம் இருக்குது. தனது பாசத்துக்குரிய பிள்ளை மேல 3 தடவை குறி பார்த்தது யார் பேர் தான் வந்துச்சு, அவர் பேர் தான் வந்துச்சு. வழி இல்லாம என்ன பண்றது, காவல்துறை மான் பிடிச்சு கொடுக்குறாரு. மான் தயார் ஆயிட்டாரு. அத்தா நல்லா பெரிய அத்தாவை வளர்ப்பாரு. மான் தயார் ஆயிட்டாரு. அம்மா எதிர்க்கிறாங்க, ஊரே எதிர்க்குது. என்ன வேடிக்கை பார்க்குறாங்க, அவங்க கோத்தத்தெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. கோத்தத்துல இருந்து பிரச்சனை பண்றாங்க, அப்துல்லா வரக்கூடாது. இவரு சொல்றாங்க அதுதான் தீவிரம் வழி இல்லை. உங்களுக்கு அப்துல்லா மேலோட பாசத்தை 100 மடங்கு பாசம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அப்துல்லா மேல என்ன பாசமோ அது 100 மடங்கு பாசம் எனக்கு இருக்குது. ஆனா அது வழி இல்லை, நான் 3 முறை புரிய வைக்கிறேன், அதுக்குதான் ஆகணும் அப்படின்னு புரிவிட்டாரு. அதை முடிச்சு போகும்போது கடைசி என்ன பண்ண, சரி நம்ம ஒரு பண்ணுவோம், கடைசி ஒரு சான்ஸ். நீங்க 3 முறை புரிய பார்த்தீங்கல்ல, கடைசி ஒரு சான்ஸ் தான். மதினாவுக்கு போறவருடைய புதை அப்படிங்கிற இடத்துல ஒரு சூனியக்கார கிளவி இருக்கிறார். ஒரு சூனியக்கார கிளவி, அந்த கிளவி எல்லா பிரச்சனையும் கரெக்டா தீர்வு சொல்லுவான். கடைசியா ஒரு கூட அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படிங்கிறார். அப்துல்லா ஒத்துக்கிறார், அப்துல் முத்தலிப் அதை ஒத்துக்கிறார். சரி கடைசி ஒரு சான்ஸ். ஏன்னா இவருக்கு மனசு இல்லை, எப்படியா பிள்ளை காப்பாற்ற நினைக்கிறாரு. அதே நேரத்தில் வேற வழி இல்லை, இவர் தர்மசந்தமான சொல்லி கலாயிட்டாரு. கடைசி சொல்றாரு, சரி ஓகே கடைசியா சூரியன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் கேட்கிறார். கேட்ட உடனே அவ ஒரு குண்டு தூக்கி போறான். அவன் என்ன பண்றா, அதுக்கு மேல குண்டு தூக்கி போறா. அது என்ன குண்டு மலை பாப்பா